வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் மசாலா. இந்த கத்திரிக்காய் மசாலா நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். சோம்போட ஃப்ளேவர் நல்லா வர வரைக்குமே நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம். இப்போ தட்டி வச்சா ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டோட வாசனையும் நல்லா வர வரைக்குமே நம்ம நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும். பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நீலவாக்கில் நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசியிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா இந்த மாதிரி மசியிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இந்த கத்திரிக்காய் மசாலாவுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே மசாலா சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விடலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். இந்த சமயத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்குமே இந்த கத்திரிக்காவை நல்லா மூடி போட்டே நம்ம குக் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கத்திரிக்காய் மசாலா கொஞ்சம் நல்லா டார்க் கலராக மாற ஆரம்பிக்கும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம மூடி போட வேண்டாம். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டாலே போதும். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் மசாலா. இந்த கத்திரிக்காய் மசாலா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.